சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -18 புதுப்பித்தல் விழாவில் வெளிப்படும் கடந்த காலத்தின் நிழல்கள். புதுப்பித்தல் விழா நெருங்கி வரப்பட்டி உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. இந்த வருடாந்திர நிகழ்வு புதிய தொடக்கங்களை கொண்டாடுவதற்கும் கடந்த காலத்தை மதிக்கவும் சமூகத்திற்குள் பிணைப்புகளை வலுப்படுத்தவும் ஒரு நேரமாக இருந்தது. இந்த ஆண்டு விழா சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏனெனில் இது ஒரு கொந்தளிப்பான காலகட்டத்தின் முடிவையும் ஒற்றுமை மற்றும் சமநிலையின் புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தையும் குறித்தது. அகஸ்னி, சிவராமன் மற்றும் பிரியா ஆகியோர் தயாரிப்புகளின் மையத்தில் இருந்தனர். கிராமம் துடிப்பான பதாகைகள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது, மேலும் நிகழ்ச்சிகள் மற்றும் உரைகளுக்காக கிராம சதுக்கத்தில் ஒரு பெரிய மேடை அமைக்கப்பட்டது. இப்போது கிராமத்தின் மதிக்கப்படும் சின்னமாக இருக்கும் வனத்தின் இதயம் சதுக்கத்தின் மையத்தில் வைக்கப்பட்டது, அதன் மென்மையான ஒளி விழாக்களை ஒளிரச் செய்தது. சூரியன் மறைந்ததும் கிராம மக்கள் சதுக்கத்தில் கூடினர், அவர்களின் முகங்கள் எதிர்பார்ப்புடன் பிரகாசித்தன. பிரியா முதலில் மேடை ஏறினார், அவளுடைய அன்பான புன்னகை நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியது. புதுப்பித்தல் விழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு நாங்கள் எங்கள் மரபுகளை மட்டுமல்ல, சவால்களை கடந்து செல்லும் பயணத்தையும் இருளை கடந்து செல்லும் வெற்றியையும் கொண்டாடுகிறோம். கூட்டம் கைதட்டல்களால் வெடித்தது, ஆற்றல் தெளிவாக தெரிந்தது. பிரியா தொடர்ந்தார், நாங்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறோம், ஆனால் எங்கள் ஒற்றுமை மற்றும் எங்கள் சமூகத்தின் வலிமை மூலம் நாங்கள் வலுவாகிவிட்டோம். இன்றிரவு நாங்கள் எங்கள் கடந்த காலத்தை மதிக்கிறோம், எங்கள் நிகழ்காலத்தை தழுவுகிறோம், மேலும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்நோக்குகிறோம். சிவராமன் தொடர்ந்து, பெருமித இத்துடன் எதிரொலிக்கும் அவரது குரலில், நாங்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கிராமம். அந்த சமநிலையை பேணுவதில் நாம் ஒவ்வொருவரும் முக்கிய பங்கு வகிக்கிறோம். இன்றிரவு கொண்டாடும்போது நமது ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் நாம் ஒன்றாக நிற்கும்போது நாம் வைத்திருக்கும் சக்தியையும் நினைவில் கொள்வோம். இறுதியாக அகாஸ்னி முன்னோக்கிச் சென்றார், நன்றியுணர்வு மற்றும் உறுதியின் கலவையுடன் கூட்டத்தை அவள் கண்கள் ஆராய்ந்தன. எங்கள் பயணம் மீட்பு மற்றும் வளர்ச்சியின் ஒன்றாக இருந்து வருகிறது. மன்னிப்பும் இரண்டாவது வாய்ப்புகளும் எங்கள் சமூகத்தின் வலிமைக்கு அவசியம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒருவருக்கொருவர் தொடர்ந்து ஆதரவளிப்போம், ஒளியும் சமநிலையும் நிலவும் எதிர்காலத்திற்காக பாடுபடுவோம். கிராம மக்கள் ஆரவாரம் செய்தனர், உரைகளால் அவர்களின் உற்சாகம் அதிகரித்தது. இரவு முழுவதும் இசை, நடனம் மற்றும் கதைச்சொல்லலுடன் தொடர்ந்தது, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கிராமத்தின் மீள்தன்மை மற்றும் ஒற்றுமைக்கு அஞ்சலி செலுத்தியது. திருவிழாவின் நடுவில் கார்த்திக் மேடை ஏறினார். கிராம மக்கள் அமைதியாக, ஆர்வமாகவும் அவரிடமிருந்து கேட்க ஆர்வமாகவும் இருந்தனர். கார்த்திக் கூட்டத்தை பார்த்தார், அவரது வெளிப்பாடு பணிவு மற்றும் உறுதியின் கலவையாகும். மன்னிப்பின் சக்திக்கும் மீட்பின் சாத்தியத்திற்கும் ஒரு சான்றாக நான் உங்கள் முன் நிற்கிறேன். நான் இருளில் தொலைந்து போனேன், ஆனால் இந்த கிராமம் எனக்கு ஒளிக்கு திரும்புவதற்கான வழியை காட்டியது. அதற்காக நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவர் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு நிறுத்தினார். நான் பல தவறுகளைச் செய்திருக்கிறேன், ஆனால் வரப்பட்டியை பாதுகாக்கவும் வலுப்படுத்தவும் எனது அனுபவங்களை பயன்படுத்த நான் உறுதி பூண்டுள்ளேன். ஒன்றாக எங்கள் கிராமம் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக இருப்பதை உறுதி செய்ய முடியும். அதைத் தொடர்ந்து வந்த கைதட்டல் இடியுடன் கூடியதாக இருந்தது, கிராம மக்களின் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் ஆதரவின் அடையாளம். கார்த்திக் புன்னகைத்தார், இது உண்மையான நன்றியுணர்வு மற்றும் உறுதிப்பாட்டின் வெளிப்பாடு. இரவு செல்லச் செல்ல அகஸ்னி தனது பயணத்தையும் தான் கண்ட மாற்றங்களையும் நினைத்து பார்த்தார். சதுக்கத்தின் விளிம்பிற்கு அவள் அலைந்து திரிந்தாள், அங்கு காட்டின் இதயம் நின்றது, அதன் ஒளி மென்மையாகவும் உறுதியளிப்பதாகவும் இருந்தது. பிரியா அவளுடன் சேர்ந்து தன் தோழியின் தியான மனநிலையை உணர்ந்தாள். இந்த கிராமத்திற்கு நீ நிறைய செய்துள்ளாய், அகாஸ்னி, பிரியா மெதுவாக சொன்னாள்.
உன் பயணம் என்னையும் உட்பட பலருக்கு உத்வேகம் அளித்துள்ளது. ஒளிரும் கலைப்பொருளின் மீது கண்களை வைத்தபடி அகாஸ்னி சிரித்தாள். இது எளிதாக இருந்ததில்லை, ஆனால் ஒவ்வொரு அடியும் மதிப்புமிக்கது. நாம் அனைவரும் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், நாம் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்பதை பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியா தலையசைத்தார். புதுப்பித்தல் விழா கொண்டாடுவது மட்டுமல்ல, அது நமது வளர்ச்சியை அங்கீகரிப்பதும் எதிர்காலத்தை எதிர்நோக்குவதும் ஆகும். மேலும் நமது எதிர்காலம் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக தெரிகிறது. திருவிழா நிறைவடையும் போது கிராம மக்கள் காட்டின் இதயத்தை சுற்றி கூடினர். பிரியா ஒரு இறுதி விழாவை நடத்தினார். கலைப்பொருளில் தங்கள் கைகளை வைத்து வரவிருக்கும் ஆண்டிற்கான சபதம் எடுக்க அனைவரையும் அழைத்தார். ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் முன்னேறிச் சென்றனர். அவர்களின் முகங்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் ஒளிர்ந்தன. அகஸ்னி, சிவராமன் மற்றும் பிரியா ஆகியோர் கடைசியாக இதயத்தின் மீது கைகளை வைத்தனர். ஒன்றாக அவர்கள் வாரப்பட்டியை தொடர்ந்து பாதுகாப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் ஒரு மௌன சபதம் செய்தனர். கிராமம் சமநிலை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் இடமாக இருப்பதை உறுதி செய்தனர். விடியலின் முதல் ஒளி அடிவானத்தில் பிரகாசித்ததும் புதுப்பித்தல் விழா முடிவுக்கு வந்தது. கிராம மக்கள் கலைந்து சென்றனர். அவர்களின் இதயங்கள் நிறைந்திருந்தன. அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது. வரப்பட்டி பல சவால்களை எதிர்கொண்டது, ஆனால் அது வலுவாக வெளிப்பட்டது. அதன் ஒற்றுமை மற்றும் மீட்பின் மீட்சி அனைவருக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது. அகஸ்னி தான் காதலித்த கிராமத்தை சுற்றி பார்த்தார். அவளுடைய இதயம் பெருமையுடனும் நன்றியுடனும் வீங்கியது. பயணம் இன்னும் முடிவடையவில்லை, ஆனால் அவளுடைய நண்பர்களின் ஆதரவு மற்றும் சமூகத்தின் வலிமையுடன் எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்பது அவளுக்கு தெரியும். வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் ஒளி பிரகாசமாக பிரகாசித்தது. ஒற்றுமை, மீட்பின் சக்தி மற்றும் அதன் மக்களின் நீடித்த மனப்பான்மைக்கு சான்றாகும். புதிய நாளின் விடியல் வரப்பட்டியில் அமைதி உணர்வை தந்தது. புதுப்பித்தல் திருவிழா கிராம மக்களை புத்துணர்ச்சியடையச் செய்தது. அவர்களின் உற்சாகம் புதுப்பிக்கப்பட்ட ஒற்றுமை உணர்வால் உயர்ந்தது. இருப்பினும் கடந்த கால நிழல்கள் ஒருவிதத்தில் நீடித்தன. மேலும் அகஸ்னிக்கு அமைதி நிலையற்றதாக இருந்தது. ஒரு நாள் மதியம் பிரியாவின் மூலிகை தோட்டத்தில் அகாஸ்னி உதவி செய்து கொண்டிருந்தபோது ஒரு அந்நியன் கிராமத்திற்கு வந்தான். அவன் ஒரு வயதானவன். அவன் முகம் வயது மற்றும் ஞானத்தால் நிரம்பியிருந்தது. அவன் கண்கள் கூர்மையானவை மற்றும் கவனிக்கத்தக்கவை. அவன் தன்னை அருண், ஒரு அலைந்து திரிபவன் மற்றும் பண்டைய அறிவை காப்பவன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். நான் வெகு தூரம் பயணம் செய்திருக்கிறேன் என்று அருண் பல வருட எடையை தாங்கிய குரலில் சொன்னான். இந்த கிராமத்தின் பயணத்தின் கிசுகிசுக்களை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எச்சரிக்கையையும் ஒரு கதையையும் பகிர்ந்து கொள்ள நான் இங்கே இருக்கிறேன். ஆர்வம் தூண்டப்பட்ட அகாஸ்னி அருணை கிராம சதுக்கத்திற்கு அழைத்தார். அங்கு கிராம மக்கள் கேட்க கூடினர். அருண் தனது கதையை தொடங்கினார். வரப்பட்டி ஒரு புதிய குடியேற்றமாக இருந்த காலத்தை பற்றி பேசினார். பல தலைமுறைகளுக்கு முன்பு இந்த நிலம் அனையா என்ற சக்திவாய்ந்த சூனியக்காரிக்கு தாயகமாக இருந்தது. அருண் தொடங்கினார். அவளிடம் மிகப்பெரிய மந்திரம் இருந்தது, ஆனால் அவளுடைய இதயம் இருளால் நிரம்பியிருந்தது. அவள் இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்தவும் அவற்றை தன் விருப்பத்திற்கு ஏற்ப வளைக்கவும் முயன்றாள். அவ்வாறு செய்ய அவள் நிழல் கல் என்ற இருண்ட கலைப்பொருளை உருவாக்கினாள். அது வாழ்க்கையின் சாரத்தையே கையாள அனுமதித்தது. கிராமவாசிகள் உன்னிப்பாக கேட்டார்கள். கதையின் ஈர்ப்பு அவர்கள் மீது ஒரு கவசம் போல படிந்தது. அருண் தொடர்ந்தார். வனத்திற்குள் ஆழமாக நிழல் கல்லை மூடிய துணிச்சலான போர்வீரர்கள் குழுவால் அனையாவின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. சக்திவாய்ந்த மந்திரங்களால் பாதுகாக்கப்பட்டது. இருப்பினும் கல்லின் செல்வாக்கு அப்படியே இருந்தது. மீண்டும் விழித்தெழும் வாய்ப்புக்காக காத்திருந்தது. கூட்டத்தில் கவலையின் முணுமுணுப்பு அலை அலையாக ஒலித்தது. பிரியா சிந்தனையுடன் முகத்துடன் முன்னேறினார். இப்போது ஏன் இதை எங்களிடம் சொல்கிறாய் அருண்?
ஏதாவது நடந்ததா? அருண் கடுமையாக தலையசைத்தார். வரப்பட்டியில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் நிழல் கல்லை பாதுகாக்கும் மந்திரங்களை பலவீனப்படுத்தியிருக்கலாம் என்று நான் அஞ்சுகிறேன். அது தவறான கைகளில் விழுந்தால் விளைவுகள் மோசமாக இருக்கலாம். அகஸ்னி தன் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தாள். கார்த்திக்கின் இருண்ட மந்திரம் மற்றும் அவர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க அவர் செய்த முயற்சி இன்னும் புதியதாகவே இருந்தது. நிழல்கல் உண்மையானதாக இருந்தால் அது தீமைக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்க அவர்கள் விரைவாக செயல்பட வேண்டும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அகஸ்னியின் அருகில் நின்ற சிவராமன் கிராம மக்களிடம் உரையாற்றினார். இந்த அச்சுறுத்தலை நாம் புறக்கணிக்க முடியாது. நிழல் கல்லை கண்டுபிடித்து அது முத்திரையிடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். நமது ஒற்றுமையும் வலிமையும் நம்மை வழிநடத்தும். கிராம மக்கள் தங்கள் உறுதியை அசைக்காமல் ஒப்புக்கொண்டனர். அகஸ்னி, சிவராமன், பிரியா மற்றும் கார்த்திக் ஆகியோர் காட்டுக்குள் சென்று நிழல் கல்லை கண்டுபிடிக்க ஒரு சிறிய குழுவை உருவாக்கினர். இருண்ட மந்திரம் பற்றிய தனது அறிவை கொண்டு கார்த்திக் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளை வழிநடத்துவதில் கருவியாக இருப்பார். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணிக்கும்போது வளிமண்டலம் பதட்டமாக வளர்ந்தது. மரங்கள் ரகசியங்களை கிசுகிசுப்பது போல் தோன்றியது. அவற்றின் கிளைகள் எலும்புக்கூடு கைகள் போல நீண்டன. பாதை கடினமாக இருந்தது, ஆனால் அவர்களின் உறுதி அவர்களை முன்னோக்கி நகர்த்த வைத்தது. மணிக்கணக்கான தேடலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு பழங்கால துவாரத்தை அடைந்தனர். மையத்தில் கொடிகள் மற்றும் பாசியால் மூடப்பட்ட ஒரு கல் பலிபீடம் இருந்தது. பலிபீடத்தில் நிழல் கல் கிடந்தது. அதன் இருண்ட மேற்பரப்பு ஒரு பயங்கரமான ஒளியால் துடித்தது. பிரியா முன்னேறி பாதுகாப்பு சைகையில் கைகளை உயர்த்தி முன்னேறினாள். நாம் மந்திரங்களை வலுப்படுத்த வேண்டும், மேலும் கல்லை தீமைக்கு பயன்படுத்த முடியாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். கார்த்திக் அவளுடன் இணைந்தார். அவர்களின் ஒருங்கிணைந்த மந்திரம் நிழல் கல்லை சுற்றி ஒரு தடையை உருவாக்கியது. அகஸ்னியும் சிவராமனும் காவலில் நின்றனர். அவர்களின் புலன்கள் எந்த ஆபத்து அறிகுறிகளுக்கும் எச்சரிக்கையாக இருந்தன. அவர்கள் வேலை செய்யும் போது திடீரென ஒரு காற்று வீசும் பகுதி வழியாக வீசியது. ஒரு பெண்ணின் நிழல் உருவம் அவர்கள் முன் தோன்றியது. அவள் கண்கள் ஒரு தீய ஒளியால் பிரகாசித்தன. அவளுடைய குரல் கோபத்தாலும் துக்கத்தாலும் நிறைந்திருந்தது. நான் அனயா, அவள் சொன்னாள். என் சக்தியை உன்னால் அடக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயா? என் மரபு மறக்கப்படாது. அகாஸ்னி முன்னேறி, அவளுடைய குரல் சீராக இருந்தது. உன் மரபை அழிக்க நாங்கள் இங்கே இல்லை அனயா. நீ கட்டவிழ்த்துவிட முயன்ற இருளிலிருந்து எங்கள் கிராமத்தை பாதுகாக்க நாங்கள் இங்கே இருக்கிறோம். அனயாவின் முகம் மின்னியது. அவளுடைய முகபாவனை ஒரு கணம் மென்மையாகியது. நீ சமநிலை மற்றும் ஒற்றுமை பற்றி பேசுகிறாய், ஆனால் என் வலியின் ஆழத்தை உன்னால் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியுமா? அனயாவின் முகம் மின்னியது. அவளுடைய முகபாவனை ஒரு கணம் மென்மையாகியது. நீ சமநிலை மற்றும் ஒற்றுமை பற்றி பேசுகிறாய், ஆனால் என் வலியின் ஆழத்தை உன்னால் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியுமா? மந்திரங்களில் இன்னும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த பிரியா, வலியின் சக்தியையும் இருளின் வசீகரத்தையும் நாங்கள் புரிந்துகொள்கிறோம். ஆனால் மீட்பும் சமநிலையும் சாத்தியம் என்பதையும் நாங்கள் அறிவோம் என்று பதிலளித்தாள். அனயாவின் உருவம் அசைந்தது. அவளுடைய கோபம் தணிந்தது. ஒருவேளை நீங்கள் சொல்வது சரிதான். ஒருவேளை சமநிலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள், நிழல் கல்லின் சக்தி பெரியது, அதை மதிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளால் அனயாவின் ஆவி மங்கி, தெளிவு மீண்டும் ஒருமுறை அமைதியாகிவிட்டது. நிழல் கல்லைச் சுற்றியுள்ள தடை உறுதியானது. மந்திரங்கள் வலுப்பெற்று பலப்படுத்தப்பட்டன. அவர்கள் வரப்பட்டிக்கு திரும்பும்போது அகஸ்னி அனயாவின் வார்த்தைகளைப் பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. கடந்த கால நிழல்கள் சக்திவாய்ந்தவை, ஆனால் ஒற்றுமை மற்றும் சமநிலையின் ஒளியும் அப்படித்தான் இருந்தது. கிராமத்தில் திரும்பிய குழு கிராம மக்களுடன் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது.
அணையா மற்றும் நிழல் கல்லின் கதை வரப்பட்டியின் வரலாற்றின் ஒரு பகுதியாக மாறியது, விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தையும் மீட்பின் நீடித்த சக்தியையும் நினைவூட்டுகிறது. வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது, அதன் மக்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்தனர், அவர்களின் இதயங்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை தேடுவதில் ஒன்றுபட்டன. கடந்த காலத்தின் நிழல்கள் விலகியதால், கிராமம் நம்பிக்கையும் ஒளியும் நிறைந்த எதிர்காலத்தை எதிர்நோக்கியது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -19 தொடரும்.